ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கேள். ஏன் பார்க்க கூடாதா? உங்க இஷ்டம். கொஞ்சம் நகர்ந்து வரலாம். அதெல்லாம் முடியாது. காலையில இருந்து கெஞ்சிட்டு இருக்கு. திமிரு தானே உனக்கு? எதுக்குமா? எதுக்கு எனக்கு திமிரு? காலையில இருந்து பரபரன்னு போய் உனக்கு கிள்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்த கிள்ளணும், கடிக்கணும். அப்புறம் வேற என்ன? சொல்லவா? வேண்டாம். உனக்கு ரொம்ப கண் சொக்குதோ? ஒன் வேர்டா பதில் வருது. திட்ட மாட்டீங்கல்ல? என்ன? ஆமா. தூக்கம் தான் தூங்கு. நீங்களே அந்த வார்த்தையை சொல்றீங்க? நான் தான் சொல்றேன் தூங்கு. நோ இஷ்யூ. நீ என் கூட இருக்கல, எனக்கு அது போதும். தூங்கு. அதுக்காக தேடி வந்தல, அதனால எனக்கு அந்த சந்தோஷம் போதும். தூங்கு. லவ் யூ விஜய். லவ் யூ குட்டிமா. லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. போதும். கரெக்டா என்ன பண்ணுன்னு தெரிஞ்சுக்கோ. தெரியும். ஒன்னே ஒன்று. அதுக்கப்புறம் நான் தூங்க முடியாது, தூங்க விட மாட்டீங்க சொன்னோம். சரி, அதில் நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறேன். தூங்கு. ஓகே, குட் நைட். நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். நேத்து கழட்டி விட்டு ஓடினாங்கடா, இன்னைக்கு தான் வராங்க பத்தியா? காஸ்டியூம் பத்தியா? என்ன சார், எப்படி நேற்று நல்லா இருந்துச்சா? ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு விட்டு ஓடிட்டல நீ. ஓய் ஓய்ங்க. முடியாது. காலையில் எழுது ஓடிட்டா? அண்ணி பாவம்ல. புருஷா? அவ்வளோ நேரம் அவர் கூட தானே இருந்தேன். என் கூட. அப்புறம் வேற யார் கூட இருந்தேன்? ஊனெல்லாம் சொல்லாது. போதும், ஷட் அப். என் வாய் பேசும். ரொம்ப இழுக்க பேசும் இல்ல? ஆமா, அப்படித்தான். பயப்புள்ள அவள்தான். தள்ளிட்டு போயிடும். உஷாரா இருக்கணும். இன்னைக்கு அவுட்டிங் போயே ஆகணும். இந்த மேடம் என்ன வேற நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? சொல்லுங்களேன். என்ன நீ ஒருத்தர் ஷூல ஹீல்ஸ் எல்லாம் போட்டுன்னு இருக்காரு? ஏய், என்ன கலாய்க்கிறியா? உள்ள கத்திரிக்காங்க ஹீல்ஸ் போட்டா கொஞ்சம் பெருசா தெரியும் தான். அதுக்காகவா? சரி சரி, ஒழுங்கா பதில் சொல்லுங்க. எங்க போனீங்க நேத்து? நாங்க எங்கனா போவோம் சார், உங்களுக்கு என்ன? நீங்க பிஸியா இருக்கீங்க, உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணோம், நாங்க ஒதுங்கி வந்துட்டோம். ஏமா ஒரு வார்த்தை சொன்னதுக்காகவே கைட்டு விட்டு போனீங்களா ரெண்டு பேரும்? அவ்வளவுதான், தேடி தேடி அலைய ஆரம்பிச்சிட்டான். ஒரு தேடிட்டு பாரு. நீங்க இழுத்து போது தூங்கிருப்பீங்க தானே? அப்புறம் உங்களுக்கு பாசமே இல்லை, அப்புறம் என்ன? மேடம் மட்டும் என்ன பண்ணிருக்கீங்க? நான் என்ன வேலை பண்ணணுமோ நைட்டு அந்த வேலை பண்ண, நல்லா தூங்குனேன். இதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? இதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்களா? அதானே, நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க. ஏய், நீ அவனையும் சண்டை போடணும் தானே மாப்பிள்ள, நீ அமைதியா இருக்க? விட்றா பாவம். விட்டா பாவமா? ஏய், நேற்று ரூமுமா அரைஞ்சிட்டு இருந்த வண்டி தானடா, ஃப்ளோர் அரைஞ்சிட்டு இருந்த, விட்றா பாவன்ற? சரிடா, நம்ம பேசுனதுனால தான் கோவப்பட்டாங்க. வீடு இதெல்லாம் ரொம்ப நியாயம்டா. உன்னை எப்படி அலைய விட்டாங்க? எவியா நேற்று தேடி தேடி அலைஞ்ச. ஆ. ஆனா நீ எங்களுக்கு தேடினதுக்கு அத்த டயர்ட் அது மாதிரி மூஞ்சில தெரியல, நல்லா ஃப்ரெஷ்ஷா தூங்கி அந்த மாதிரி வந்திருக்க. ப்ளீஸ் 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 சொல்லாதீங்க. ஒரு நாள் மறைக்க முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ், அப்புறம் என்ன ஓட்டுவாங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் டயர்டாயிடுச்சு, தூங்கிட்டேன் ஏதோ ஒரு ரூம்ல. அப்படி நடந்துட்டாலே தூங்கிருக்க? பொண்டாட்டிய பார்க்காம அவகிட்ட பேசாம நீ தூங்கிட்டேன். ஆமா, என் பொண்டாட்டிய பார்க்காம பேசாம தூங்குன்னு சொல்றப்போ எது காலங்காத்தாலும் எழுப்பி கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் அதுக்கான ரீசனை சொல்லுங்க. அதானடா, எதுக்கு இவ்வளவு காலங்காத்தாலும் எழுப்புனேன்? கூட 8 மணிக்கு தானடா, அவளுக்கு மேலே டீட்டாச்சல் பண்றியடா. ஒரு இடத்துக்கு வெளியே போக, வாங்க போலாம். வெளியே வா? எங்க? நான் சொன்னதான் வருவீங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சாயத்தை முடியுங்க. நீ இடி அப்படி அவன் போய் பார்த்துருக்க அதானே? எல்லாம் மாப்பிள்ளைங்க நடந்தது. அது உண்மைய சொல்லு. சரி, ஆமா பார்த்தா போதுமா, வாங்க போலாம். ப்ரூட்டஸ். இப்ப யாரு ப்ரூட்டஸ்? இப்பவே சொன்னேன் தானே, அவர் பாவம் தூங்க மாட்டாரு, வளர்த்திக்கிட்டு இருப்பாருன்ட்டு. உங்க வச்சுட்டு எஸ்கேப் ஆயிருக்க. போவேன்னு சொன்னேன், சொல்லாம இருந்த மாதிரிலாம் சொல்லப்படாது. தூங்க வச்சுட்டு போனா நீங்க தனியா இருப்பீங்களா, நீங்க தூங்கணும்னு வெயிட் பண்ணு. புருஷன்கிட்ட உங்களுக்கு காட்டி கொடுக்கல. இதான் நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப். அப்படின்னா என்ன சொல்றீங்க? நீ மாட்டி விட்டுறத. புரியுதா? சரி, மன்னிச்சிட்ட. மாட்டீங்க, குத்தி கட்ட மாட்டீங்க? மாட்டேன். கேள்வி கேட்டிருக்கேன். என்ன நெத்தா நீ அங்கே போறேன்னு, அதான் அவங்களுக்கு கோவம். அதனால பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சாங்க. அவங்க தனியா வந்தாங்கன்னா அவங்க தனியா விட மனசு இல்லை, அதனால அவங்க தூங்கிட்டோன்னு வெயிட் பண்ணேன். என்ன இப்போ இந்த அளவுக்கு கோவமா இருக்கா? அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சூப்பர். கண்டினியூ. பேசுறதெல்லாம் பேசிடுவாராம், போயிட்டு வரேன்னு வரான், அப்புறம் அவர் கொஞ்சிக்கிட்டே இருக்கணும், இப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல. ஏதோ விளையாட்டுக்கு. கண்டினியூ. என்ன அம்மா ஒரு என்கரேஜ்மெண்ட்.
அவளே அண்ணி டென்ஷன் ஆகுது, வாங்க போலாம். 2 விட்டு சேர்த்து போட்டு வைக்கலாம். ஆப்போசிட்டா போடவா? வேண்டாம், நம்ம கிளம்பலாம். சும்மா ஏதாவது பேசுனேன்னு பாரு, மேல கோவமா தான் இருக்கும். என்ன அவனை தானே பேசணும், அவனை மட்டும் மன்னிச்சிட்டீங்க? ஐயோ, ஒரு பொண்டாட்டியை தேடி அலைஞ்சி கண்டுபிடிச்சி மன்னிப்பு கேட்டாருல்ல, அந்த மாதிரி இருந்தா மன்னிச்சிருப்பாங்க. நமக்கு என்ன இப்ப போத்தின் படுத்தா? போத்தின் தான் படுத்தாங்களோ இல்ல எங்க போனாங்களோ யாருக்கு தெரியும்? ஆமா, நான் கூட ஒத்துக்கிறேன். கரெக்ட் கரெக்ட். இப்பெல்லாம் பேசாதீங்க. ஆர்குமெண்ட் அப்புறம் வச்சுக்கோங்க, வாங்க போலாம், டைம் ஆகுது. சரி போலாம் போலாம் போலாம். ஃபர்ஸ்ட் இங்க பேசுங்க. கூப்பிடுறாருல, வாங்க அங்க போய் பேசிக்கலாம். சரி சரி வாங்க போலாம். பீச்சுக்கு தான் இவ்வளவு ஆர்வமா கூப்பிட்டு வந்தேன். பெரிய சன்ரைஸ் பாப்பீங்கன்னு தான் கூப்பிட்டு வந்தேன். ஊர்ல பார்க்க மாட்டோம். உனக்கு பிடிக்கல? கிடக்குறாருங்க, அவர் தேவையில்லாத வீட்டுக்கு தான் போவாரு. இதெல்லாம் அவருக்கு பிடிக்குமா? அவருக்கு வேண்டாத வேலை தான் பிடிக்கும். நீங்க வேற, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்ன இது, என்னன்னு கேட்டேன். என் நாத்து கரெக்டா தான் சொல்லுது. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வேற. நீங்க அங்க போங்க, நாங்களும் உங்களை வர சொன்னோம். ஏன்டா இது உனக்கு தேவையா? தேவையில்லாம இந்த நியூஸ்க்கு தேவையா? 2 சுத்தி சுத்தி நல்ல பேர் வாங்கிட்டல இவங்ககிட்ட. நான் தூங்கி இவ்வளவு பேர் கெட்ட பேரடா. நீ அக்கறை இருக்கணும், அதெல்லாம் அக்கறை இல்லைன்னா வாங்கிக்கட்டு. கேளுங்க, நல்லா கேளுங்க. தெரியாம தூங்கிட்டேன். உங்களதான், ஆனா எங்க தூங்குன? அதானே எங்களுக்கு தெரியல. நான் ரூமுக்கு போனேன், அவன் கூட பார்த்தோம். பார்த்தல சொல்லு. நீ எங்கேயோ 4வது மாடியில இருக்கும்போது ரூமுக்கு போறேன். நீ எந்த ரூமுக்கு போகணும்னு யாருக்கு தெரியும்? நான் எங்க உன் ரூம்ல பார்த்தேன்னா என்ன? ஏன் நீ இப்படி போட்டு கொடுக்குற? எங்க வீட்டுக்கார குறை சொல்றீங்க, அவர் உண்மையதான் சொல்றாரு. நாங்க யாரும் உங்களை பார்க்கல. அப்புறம் நீங்க எங்க இருந்தீங்க எங்களுக்கு எப்படி தெரியும்? அதோ காலையில பாக்குறோம். அது வரைக்கும் நீங்க எங்க போனீங்கன்னு எங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? குடும்பமா இதுன்னு கேக்குறேன். குடும்பமா இது? தெரியாம ஒரு வார்த்தை சொல்லிட்டு வச்சு செய்றீங்கல்ல? அம்மா கிட்டயும் சொல்றேன், எங்களுக்கு திட்டியா? இதெல்லாம் போய் சொல்ல போற? நான் சொல்றேன் நாத்து, இப்படிலாம் பண்றாருன்ட்டு. சொல்லுங்க, நீ சொல்லுங்க, நான் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். தைரியமா சொல்லுங்க. தேங்க்ஸ் நாத்து. பயப்படாதீங்க. டாடி கிட்ட, அப்பா கிட்ட, எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. அவன் வேண்டாத வேலை பண்ணாதீங்க. பாவம்டா அவன், விட்டு. இந்த அம்மாக்கு கெஞ்சிட்டு இருக்கான்ல, விடு. கொஞ்ச நேரம் ஓட்டலாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சப்போர்ட் பண்ணாதீங்க, எங்க கூட இருங்க. தனியா இருக்கான் பாவம். ஆறுங்க நீ. ப்ளீஸ்டா, கொஞ்ச நேரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுடா. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா வச்சு செய்யலாம்டா, ப்ளீஸ்டா. பாவம். சரி, தங்க மூடு விட்டாக்குது. நம்ம தள்ளி போய் நிக்கலாம். நான் ஒரு சத்தி தள்ளி வைக்க போறேன். நாத்து வா போலாம். நம்ம சந்தோஷமா இருக்கிறத யாருக்கும் இங்க பிடிக்கல. வா, நம்ம தனியாவே போலாம். புரிஞ்சது புரிஞ்சது. சரி சரி, உங்க பக்கமே நிக்கிறேன். என்ன வேணா பண்ணுங்க, போதுமா? அப்புறம் வாக்கு மாறுவாங்க. என்ன என் பொண்டாட்டியா வாக்கு மாறுறதுக்கு? நான் வாக்கு மாறுறேன். கொடுத்த வாக்கே மறந்துடுவீங்க, அப்படிதானே? நான் கொடுத்த வாக்க மறந்தேன். நேற்று என்ன சொன்னோம், என்ன பேசணும், என்ன நடந்துச்சு? சொன்னா என்ன பேசினது இருந்துச்சு, புரியலையே. புரியல. ஓகே, நீ அப்புறம்? இடி ஞாபகம் வந்து எஸ்கேப் போறத பத்தியா? டயர்டா இருந்துச்சு. இப்ப டயர்டா இல்ல தானே? சுச்சு. நான் என்ன கேட்டாலும் பிச்சு பிச்சு இதான் வரும். இப்ப என்ன? ஒன்னும் இல்ல. ட்ரெஸ் போட்டதுக்கு காண்டா இருக்கீங்களோ? இல்லடா, நான் தான் சொன்னேன்ல. ட்ரெஸ் நல்லா இருக்கா? இது வந்து அங்க இருக்க யாருக்கு வேணாம் சொன்னா? நான் 3 பேரும் பேசுற மாதிரி பேசணும். தனியா பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களை நல்லா பேசிட்டு இருக்கோம், என்ன தனியா பேசுறோம். பேசுற எல்லாமே உனக்கு கேட்க போகுது, அப்புறம் என்ன? அதானே, அவங்க அப்படிதாங்க. ஏய், புருஷன் பக்கம் சேர்ந்தோன்னு என்ன கட்டி விட்டு பிச்சு விட வச்சு ஒழுங்கா என் கூட. இதெல்லாம் முடியாது. என் பொருட்டு என்கிட்ட தான் இருப்பா. அப்படி தங்க போச்சு, அப்படிதான். சரி, ஒத்துமையா இருங்க, சந்தோஷம் தான். நான் தனியா இருந்துக்கிறேன். ஏன் கூட இருக்கலாம், நம்ம ஒன்றும் சொல்லல. அப்படியே சீன் போடாடா இவன். உன்னை அப்படியே இருந்தது கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்லி விட்றா, விட மாட்டாளேனா அவன். பேசிட்டு இருக்கு, நீங்க 3 பேர் மட்டும் என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. நாங்க 3 பேர் ஒன்னா வந்தோம், ஒன்னா பேசுறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாருங்க நீங்க? பெண்ணு சூப்பரா இருக்கு பாரு. ஆமா, நீ இப்ப நல்லா இருக்குல்ல, ஆரஞ்சிஷா. நான் ஒரு புருஷன், மதிக்காம என்னவோ பேசிட்டு இருக்க. யாரும் சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிறீங்க. புருஷனா? யார் அது? அப்ப நான் புருஷன் தெரியாது. இந்த புருஷனாவது பொண்டாட்டி கிட்ட இங்க போவான் பெர்மிஷன் கேட்டு போவான். பொண்டாட்டியே விட்டுருவா. கொஞ்சம் சொல்லுங்களேன். அது ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொன்னா அது இன்னும் வச்சு செய்றீங்க பாத்தீங்களா? இன்னும் அந்த பக்கம் போலாமா? ஆனாத்து போலாம். உனக்கு இல்லாததா? மறைக்கிறாரு, நீ ஒரு சன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இந்த சூரியனை நான் மறைச்சு தெரியல சொன்ன பத்தியா? இந்த பேர்ல கொஞ்சம் தள்ளி இருந்தாதான் நல்லா தெரியுதுல்ல. அம்மா நத்து, அது என்னவோ சரிதான். சில பேர்ல தள்ளி வச்சாதான் நல்லா இருக்கு. என் கூட பேச மாட்டேன். நான் எங்க பேச மாட்டேன்னு சொன்னேன்? நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. நல்ல வேலை மழை பெய்யாததுனால இதை பார்க்க முடிஞ்சதுல்ல. அதுக்காக தான் இன்னைக்கு நான் அவசரப்பட்டது. திருப்பி நாளைக்கு மழை எல்லாம் பெஞ்சதை பார்க்க முடியாதுல்ல, அதனால தான் கிளம்புங்க அவள் டார்ச்சர் பண்ணது. தேங்க்யூ.
ஏதாவது கொடுக்குறது ரிட்டன் கிஃப்டா? அப்புறம் நீ ஓய், என்ன சுத்தமாக கண்டுக்க மாட்டேற? அதை எவ்வளோ கேள்வி கேட்டேன், பதில் சொன்னீங்களா என்ன? எனக்கு ஒரு தான் தெரிஞ்சிச்சு, நிறைய பேருக்கு நான் போட்டிருக்கிறது பிடிக்கல, வேண்டாம் விருப்பம் தான் வராங்கன்னு. ஓய், நீ பாரு. வாங்க நீ அந்த பக்கம் போகலாம். சரி நத்து போலாம். என்ன சார், எனக்கு சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு கைட்டு விட்டாங்களா? தெரியல, என்ன கோவமா இருக்கா? கோமா இருக்காளா? ஏன் தெரியலையே. அதே நிக்கிறா, ஆனா அன்னைக்கிட்ட மட்டும் பேசிட்டு இருக்கா. ஏன் அந்த ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் கட்டினேன் என்ன? இப்பதான் எனக்கு அந்த தாட் இல்லைன்னு சொல்லிட்டல. வெளியே எது போட்டாலும் பிரச்சனை இல்லை, ரூம்ல மட்டும் தான் எனக்கு வேணும், அவ்வளவுதான். உங்களுக்கு வேணும் அதெல்லாம் அப்படிதான், அதுல பர்சனல். அது யாரெல்லாம் சொல்ல மாட்டேன். பர்சனல்? நீ அவ நான் தம்பி நான் சொன்னேன். சேட்டா, நானே என் பொண்ணு இப்படி காய் போடுறது பார்த்துட்டு இருக்கேன். நான் ரொம்ப நேரமா அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். வாய்ப்பு ரொம்ப கம்மியாகவே கம்மி. பொழுதே நல்லா விடிஞ்சிடுச்சு. ஃப்ரெண்டாடா நீ துரோகி. நல்லாதான் இருக்குல்ல. இப்போ வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனா ரொம்ப கரெக்டாக தான் நல்லாதான் இருக்கு. அது உனக்கு ரொம்ப உங்களுக்கு பேசவே இல்லை. இது கிளம்புறதுக்குள்ள கரெக்ட் பண்ணிருவேன். இது பண்றேன் பாக்குறேன். பார் கடவுளே, கரெக்ட் பண்ண போயிட்டானே, கரெக்ட் பண்றவானே, கரெக்ட் பண்ணி ஆகணும். கையாயு கையாயு என்ன ஆரிடி யார்ட்டுக்கு பேசணும்? அப்புறம் கோச்சிங் பொண்ணு தேடி வந்தியாடா? சாரி, டிக்கெட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டல. அப்படி இல்ல. அப்புறம் முன்ன நான் இப்படிலாம் இருந்தா கண்டுக்கவே மாட்டான். இவன் எப்ப இப்படி இருக்கணும், இவனை பார்த்து பார்த்து எல்லாம் கேட்டு போறாங்க. எல்லாரும் கேட்டதுக்கு காரணம் இவன் தான். இப்போ புரியுது. அப்ப பிரவீன் அப்படி புலம்பனான்னு அதுதானோ. எனக்கு கோவமா இருக்குன்னு தெரியுது, ஆனா எதுக்குன்னு தெரியலையே. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ண போறீங்க? நீங்க எதுவும் பண்ணலையே. காண்டா கோவமா இருக்குன்னு தெரியுது, என்ன கதை சொல்லு. எதுக்கு சொல்லணும்? நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா என்ன? என்ன கேட்டு நான் பதில் சொல்லல, தெரியலையே. குட்டிமணி என்ன கேட்டு பதில் சொல்லல. அது கூட ஞாபகம் இல்ல. இப்ப எத்தனை நாள் கேட்டிருக்க போல இருக்கே, மறந்துட்டும் போல இருக்கே. சரி சரி, இனிமே பின்னாடியே வரேன். இந்த வாட்டி மன்னிச்சிரு. எனக்கு இப்போ டைம் இல்லை, பிஸியா இருக்கேன். அடிச்ச ஆமால, சாரிடா. நீ ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்கல, அப்புறம் நீங்களே தான் மாத்தி பேசுறீங்களா, நான் மறந்துட்டேன். தேவையில்லை. இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தேவையில்லை. மூட்டை கொடுத்துக்கு வா. ஒன்றும் தேவையில்லை. வான்னு சொன்னேன். வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இறக்கி விடு. வாக்கிங் போறவங்க இறக்கி விடு. அதெல்லாம் முடியாது. என் படி கோச்சிக்கிட்டாலும் எப்படி சமாதானப்படுத்துவோம் அப்படிதான் படுத்துவேன். சரி சரி, சமாதானம் ஆகிட்டேன். அதெல்லாம் ஆகல, எனக்கு தெரியும். ஆனா எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். சரி ஆகிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நிச்சயமா கியூட்டா இருக்கு, போதுமா? நான் உங்க அண்ணி ட்ரெஸ் போட்டுட்டீங்க. தெரியல, காலங்கத்தால கிளம்புனதுனால அவங்க தான் சொன்னாங்க இப்படி போட்டுக்கலான்ட்டு. அதான் ஒரே பேட்டர்ன்ல இருக்க மாதிரி போட்டோம். ட்ரெஸ்ஸு இது எல்லாமே அவங்களது தான். அந்த பேக் கூட அவங்களது தான். அந்த கூட வச்சிருந்தா எனக்கு தெரியாது. இந்த ட்ரெஸ் நான் பேக் பண்ணல, அவங்க பேக் பண்ணியிருக்காங்க. இந்த இது கூடவே இருந்திருக்கு உள்ளேயே அப்படியே. ஓகே கியூட்டா இருக்கவங்க எதாவது தரலாம். நாங்களே கெஞ்சி கெஞ்சி கேட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒன்று தரணும். நாங்க சொல்லிட போவோம். நல்லா சொல்வீங்களே. ஓய், என்ன ஒன்றும் இல்லை, இறக்கி விடுங்க. என்ன? சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் அவுட்டிங் அந்த புறாங்கெல்லாம் நிறைய இருக்குங்க, அங்கே போகணும்னு ஆசையாக இருக்கு. போலாமே. ஓகே. கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் ஹோட்டல் போயிட்டு அப்புறம் போகலாம், ஓகேவா? ம். புறாங்கெல்லாம் early மார்னிங் தான் இருக்கும், அந்த டைமுக்கு இருக்குமா? அப்போ வேற எங்கே போகிறது? சாப்பிட்டு வேற எங்க கூப்பிட்டு போக. ஈவினிங் போலன்னா சில இடம் இருக்கு. அப்போ ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாம இருக்க ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா, நீ அவனை சேர்ந்து? பிச்சு பிச்சு. நான் சொன்னேன். ஒன்றும் இல்லை, ஷடா. சரி, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, அப்புறம் கிளம்பலாம். ஓகே. என்ன சன்ரைஸ் மொத்தம் காட்டிட்டு அப்படியே ரூம்ல போட்டானுங்க. அந்த வெளியே ஒருத்தன் இருக்கான்ல, அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. உள்ள லாக் போட்டு அவர் இருக்கணும்ல. அப்ப வந்த வேலையை பண்றானுங்க. பண்றாரு. நானும் வரேன்னு சொன்னேன். நீ எல்லாம் தேவையில்லை சொல்லிட்டாரு. ஓ, இப்ப என்ன பண்ண போறாங்க? இல்லை, என்ன எதுவும் தெரிஞ்சுட்டு சித்தப்பாட்டு பேச போறேன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து சொல்லுவாரு நைட்டு என்ன கதைன்ட்டு. அதனால அது வரைக்கும் ஒன்றும் தெரியாது. மாமா கிட்ட பேசினா தெரியாதா? ஃபோன் பண்ணியில பேச போறாங்க. அவர் எங்க மீட் பண்ணோம்னு சொல்றாரு, அங்கே போய் மீட் பண்ணிப்பாங்க. அப்படி மீட் பண்ணிப்பாங்களா? நம்ம தான் எல்லா ரூமும் பார்த்துட்டோம்ல, அந்த கீஸும் வேஸ்ட்டு தானே. அவங்க ரூம் அலாட் பண்ண தேவைப்படும்ல, அதனால எடுத்துட்டு போய் கொடுத்துடலான்ட்டு. பேர்க்கி தானே? அந்த ஸ்பேர் கீ நம்ம கிட்ட தான் இருக்கும். அதை நம்ம ஒரு லாக்கர்ல வச்சு பூட்டிடுவோம். அதை தான் எடுத்துட்டு போயிட்டு வைக்க போறாரு. கிட்ட இருந்தாலும் தப்பு தானே, அதனால எடுத்துட்டு போய் பூட்டிடலான்ட்டு. இந்த ரூம்ல தான் இருப்போம். சேச்சா, சேச்சானா? இந்த ரூம் இல்லாம 4 ரூம் கீ லாக் பண்ணி வச்சிருக்காரு. எந்த ரூம் இல்லைன்னு தெரியல. ஸோ எக்ஸ்ட்ரா 4 ரூம் கீ மட்டும் அவர் வச்சிருக்காரு. ஓ, 4 ரூம் கீ லாக் பண்ணி வச்சிருக்கான். ஆமா.
இங்கே ஒரு வாரத்துக்கு என்ன இருக்குன்னு தெரியல. இதோ முடிச்சிட்டோம். நாளைக்கு கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு என்னென்ன கரெக்ஷன்ஸோ அதை அப்பா கிட்ட போய் சொல்லிடலாம். டாடி அப்பா மாமாலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சித்தப்பா கிட்ட பேசிடுவாங்க. இப்போ சித்தப்பா கிட்டயும் பேசியாச்சு, யார் என்னன்னு காமிச்சாச்சு. அங்கேயும் பேசினதுக்கு அப்புறம் இவங்க முடிவு எடுத்துப்பாங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கு சுற்றி பார்க்க? ஏன் இதுக்கப்புறம் இங்கே இருக்கணும்? விட மாட்டான். ஏன்? லீவு, நீ அங்க இருந்தா எப்படி செட் ஆகும்? இங்க இருந்தாலும் அவன் இழுத்து பிடிச்சி வச்சுப்பான், அதனால விட மாட்டான். இதே இழுத்து பிடிக்கிறது தான் அங்கேயும் பிடிக்க போறாரு. மும்பைல தெரு தெருவா கூட்டு போவானே தவிர, ஆனா டவுட் தான். எனக்கு என்னவோ இங்க அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா ரசிச்சு ரசிச்சு பார்க்கணுன்ற ஃபீல் இல்லை. ஏதோ ஒரு கேட் இருக்கும்ல? ஆமா, நானே மறந்துட்டேன் பாருங்களேன். கேட்வே ஆஃப் இந்தியா. அப்ப அதெல்லாம் பார்க்கணும்ல. அது நைட்ல பார்க்கணும்னு ஆசை. லைட் எஃபெக்ட் நல்லா இருக்கும்ல. அப்ப பகையும் கூட்டு போக சொல்லலாம், நைட்டும் கூட்டு போக சொல்லலாம். சொல்லலாம். அவர் எப்படியும் பிளான் போட்டு வச்சிருப்பாரு. நான் மும்பைக்கு எதுவும் போடல, அவர் தானே போட்டாரு. சுத்தி பாக்குறது என்னன்னு அவருக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவரே கரெக்டா சன்ரைஸுக்கு கூட்டு போனார்ல, அது மாதிரி கூட்டு போவாரு. அது என்னவோ சரிதான். அதனால உங்க ஆத்துக்கார விவரம் தான். என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு வருவாங்கன்னு தெரியல. சிம்பிளா இருக்கு. நான் தான் இங்க நகை நட்டுமெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். 9 போட்டு வந்ததே ஓகே தான். அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். அதனால உங்க ஃப்ரெண்டும் தாவணியே போதும்னுட்டாரு. அதான். எதுக்கு ஓகே சொல்லுவான், எதுக்கு ஓகே சொல்ல மாட்டான், ஒன்னும் புரியல. அது பார்க்கதான் அஜானு பாகுவானி ஒரு குழந்தை பிடிக்கிற இடம் தான். என்னவோ சரிதான், எனக்கே தெரியுது. உன்கிட்ட பார்க்கும்போது அவனை ஒரு மென்னாவே எனக்கு தோண மாட்டேங்குது. என்னவோ ஒரு கைப்புள்ள, அது என்ன சொல்லுவாங்க? கைப்புள்ள இல்ல, கை குழந்தை. ஏன் கைப்புள்ளைக்கு சிரிச்சு? அது என்ன சொல்றது, ஒரு காமெடி கேரக்டரோட நேம். வடிவேல், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலையே, அவரோட ஒரு கேரக்டரோட நேம். அது ஒரு மாதிரி ஃபன்னியா இருக்கும் அந்த கேரக்டர், அதனால சிரிச்சேன். ஓகே ஓகே, நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோமே, கை குழந்தை. கை குழந்தை மாதிரி. எதுக்கு அடம் பிடிக்கிறான், எதுக்கு ஓகே சொல்றான், எதுக்கு சமாதானம் ஆகுறான்? எதுவா இருந்தாலும் பக்கத்துல என்ன வச்சிருந்தா சரியா போயிடும். இப்ப சொன்னியே அது கரெக்ட். அவன் எந்த ஆப்ஷனுக்கும் அடங்க வச்சுக்க, நீ கூட இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனுக்கும் அவனுக்கு ஓகே ஆயிடும். அதேதான். பயப்பிள்ளப்பெல்லாம் சொல்லும் வந்து ஒண்ணு பாத்துக்கிறேன் அப்படி என்ன பண்றாருன்னு யோசிச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். ஃபாரின்ல சொன்னது தானே சொல்றேன். எப்படி இழுத்து பிடிச்சி வைக்கிறாரு. வருஷமாவே அதான் சொல்லுவான், நான் இட்டியா போனதுக்கு அப்புறம் இருக்கு பாருங்க, அப்ப நான் எப்படி இருக்கேன்னு பாருங்க, எப்படி இருக்கேன்னு பாருங்கன்னு வாங்க சொல்லுவாரு. ஆமா, நான் திட்டு நல்லா பேசுடா, அதை பண்ணுடா. என்னால முடியாதுன்னு. அப்ப பாரு, அதுக்கப்புறம் அவ இது பண்ண போறேன். என் பொண்ணு எனக்கு எப்படி இழுத்து பிடிக்கணும்னு தெரியும். நான் எப்படி வச்சுக்கிறேன்னு மட்டும் பாரு, கிட்ட இருந்து திட்டவே மாட்டேன். ஒரு பொம்மை அவர் கையில கொடுத்து அப்படி கட்டி பிடிச்சி வச்சிருப்பாரு. அது மாதிரிதான். கிட்ட இருந்து நீ பிரியக்கூடாது. அவனோட நீ என்ன வேலை பண்ணு, எவ்வளவு வேலை வேணா பண்ண அக்செப்ட் பண்ணிப்பேன். ஹாஸ்பிட்டலுக்கு அவனை கூட கூட்டு போய் எவ்வளவு சந்தோஷமா வேலை செய்ய. அதே நோ சரிதான். அசிஸ்டண்டா கூட வேலை செய்வாரு. எனக்கு பயமா இருக்குது, சென்னை எந்த நிலைமையில இருக்கணும். சென்னையில பயம் இல்ல, அதுங்கதான். நானும் அதுங்களதான் சொல்றேன். விடுங்க, எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். பாத்துக்கலாம். வேற வழி பார்த்துதான் ஆகணும். பல வாட்டி சொல்லிட்டேன், கொஞ்சமாவது மூஞ்சி சோகமா வை என்ன கேக்குறியா? அடிச்சு சும்மா இருக்க முடியாது. சாப்பிட போலன்னு தெரிஞ்சு இப்போ வருவா சொன்னா கேளு. அப்படிதாங்க. சரி கத்தாதீங்க. போதுமா? அது போதும், அமைதியா இரு. என்னங்க உங்க தங்கச்சி மாதிரி இப்படி இருந்தா போதுமா? அது போதும், இப்படியே இரு. முதல்ல அவங்க கொஞ்சம் மாத்துங்க. சரி. என்ன நீங்க என்ன சாப்பிடாம இருக்கீங்க? ஏன் சாப்பிட? அம்மா சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சு. என்ன நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? குட்டி அவ்வளவு வருத்தமா இருக்கு. என்ன தங்கச்சி, என்ன நான் யோசிச்சிட்டீங்க குழந்தைய? என் அம்மா திட்ட போறேன். என் பொண்ணு காயப்பட்டு இருக்கா, இதை திட்ட வர செய்யணும். என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியல. எப்பதாம்மா என்னதான் புரிஞ்சிருக்கு? என் பொண்ணு வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு கிளிக்கிறியா போச்சு. நீ இப்படி சொல்றீங்க? அது இருந்தாலும் பணத்தோட சேரும் நிரூபிச்சிட்டோமா? என்னதான் இருந்தாலும் இப்ப நாங்க இல்லாதவங்க தானே, வாழ்ந்து கேட்டவங்க தானே. அதான் என் பொண்ணை வெட்டி விட முடிவு பண்ணிட்டேன். என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? நான் என் குழந்தைதான் உலகம்னு வாழ்றேன். என் பிள்ளைய விட என் சிவா குட்டி தான் எனக்கு எல்லாமே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே. நானா நீ பணம் பின்னாடி போறவன்? என் தங்கச்சி எது காயப்படுத்துற? பொண்ணு வாழ்க்கை இருந்தாருக்கு நாசம் போனா போகுது. அதுக்காக என் தங்கச்சி எல்லாம் பேசுற வச்சுக்காத சொல்லிட்டேன். நீ வேற அண்ணி ஏதோ அவங்க ஆளுகத்தை சொல்றாங்க, அதை வேற திட்டாத நான் வேணும். அதெல்லாம் முடியுமா? நீ என் வயிறும் உன்னை எப்படி அவ பேசலாம்? இந்த உலகத்துல உனக்கு அப்புறம் தான் எல்லாமே. உன்னை எப்படி அவ பேசலாம்? இல்லைன்னா அண்ணி அவங்க ஆளுகத்தை தானே சொல்றாங்க, விடுங்க. என்னம்மா, என் பொண்ணு போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு, எடுத்துக்கவே இல்லை. ஆனா கேரளா தான் அது கூட வளைச்சு எடுத்தாரு. இங்க எடுக்க வைக்கிற என்ன, அதுவும் முடியல.
சரி படத்துக்காவது அது கூட போகணும்னு ஆசைப்பட்டுச்சு, வெளியே போகணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதுவும் படத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னீங்க, ஆனா அது போகவே இல்லை. கடைசியில பார்த்தா அதுவும் கூட போனாரு. சரி இதெல்லாம் தான் இப்படி ஆயிடுச்சு, அங்கேயாவது இது பண்ணலாம் பூஜை இல்லைன்னு பார்த்தா அதுவுமே பத்தியா என் பொண்ணு கல்ல தொட கூட விடல. ஆனா உன் பிள்ளை அது கூட ஜோடியா வச்சாரு. என்ன நீ சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா, அது கூட ஜோடியா தம்பதியா தான் போய் கல்ல வச்சாரு. இப்போ அது கூட மும்பைக்கு போயிருக்காரு. இவ்வளவோ நடக்குது, நடந்துட்டே இருக்கணும். இதெல்லாம் மீறி என் பொண்ணுக்கு தான் உன் பிள்ளைன்னு நான் நம்பணும். எப்படிமா நம்ப? இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அது உன் புள்ள வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் உன் புள்ள என் பொண்ணை பார்க்க மாட்டேன். எப்போ இல்லையோ அப்பதான் என் பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கும். இல்லைன்னா என் அம்மா கிடைக்க போகுது என் பொண்ணுக்கு வாழ்க்கை. அதுக்கு வாழ்க்கையும் இல்லை ஒன்றும் தெரிஞ்சு போச்சு. நான் என்ன போயிட்டேன் ஓரமா ஒதுங்கி எதுக்கு இங்கெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு என் பொண்ணு எங்கேயோ கணக்கான தூரத்துல வாழ்ந்துட்டு போட்டுமே. பேசுறீங்க? கவலைப்படாதீங்க, நான் அவளுக்கு ஒரு வழி பண்ணிட்டேன். சீக்கிரமாவே நடக்கும், வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 மாசம் பல்ல கச்சிட்டு போறதுக்காங்க. நீயா 2 மாசம் பொறுத்துக்க சொல்றா? நீ என்னவோ பிளான் போட்ட? இதெல்லாம் செட் ஆகாதுமா, எங்களுக்கு தெரியும். படாதீங்கண்ணே, அவள் இருக்காரு, அவளுக்கு எதுவும் நடக்காமலா போயிடும். நடக்க போகுது, யாராவது நினைச்சாதான் நடக்கும். தானா எப்படிமா இருக்க என் பொண்ணுக்கு வாழ்க்கை இல்லையமா. நான் பாத்துக்கலாம், நல்லது நடக்கும் நமக்கு. கடவுள் பார்த்துருக்காருல, அதை ஏதாவது பண்ணுவாரு, கவலைப்படாதீங்க. இது விடிய கொடுக்க மாட்டேங்குது. நீ வருத்தப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்லிட்டேன்ல அவளுக்கு என்ன பண்ணுவேன். என் குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுது, எவ்வளோ ஒருத்தி சுபபோகமா வாழ்றேன். என் குழந்தை இப்படி அழுதுட்டு இருக்காளே, தனமா இருக்கே. அந்த பையன் வெளிநாட்டுக்கு போயிருக்கான், வர 2 மாசம் ஆகும்னு சொல்றாங்க. இருந்தாதான் என்ன நிரூபிக்க முடியும். வர 2-3 மாசம் ஆகும். அது வரைக்கும் என்ன பண்றது? என் குழந்தை இருக்க தாழ்வால இது பண்ணிப்பலன் பயமா இருக்கே. பண்ணணும் பண்ணணும். என்ன இது புடி கொடுத்து பேச மாட்டேன். எனக்கு புரியல. நான் பாத்துக்கிறேன் எனக்கு இதுக்கு போதும் தெரியல. நம்மளும் ஐடி கொடுக்கணும் ஒத்துக்கிட்ட. டாடி பரவாயில்ல, நம்ம பண்றதை பண்ணிடலாம், அப்புறம் பாத்துக்கலாம். மாட்டினா நான் உள்ள போனோம். விளையாடுறியா? பேர்ல போடலாம், ஒரு அழுது அது மாறிடும். நீங்க சொல்றதை செய்யுங்க. இப்படியே விட்டா அவன் கல்யாணம் பண்ணி வந்து நின்றுவான். எனக்கு இந்த வாழ்க்கையை வேணும், அவனை வேணும் சொல்லிட்டேன். அம்மாயா அவன் சொல்றதா கரெக்ட். யோசிச்சு பார்த்தா எனக்கு அதான் சரின்னு படுத்து பண்ணிடுவோம். மாலிக்குமா? முடியாது. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. ப்ளீஸ் வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கூடவே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.